அந்த தாய் கிழவின்ற கேரக்டர் ஊர் முழுக்க வட்டி காசை கொடுத்துட்டு அதை வட்டியை வாங்கி சேர்த்து வச்சு ஒரு பெரிய ஒரு கான்செப்ட் நடுவில் அந்த பொண்ணு தாய்க்கு பவுனு தாய்க்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அது ஒளிச்சு வச்சிருக்க நகை வந்து கிட்டத்தட்ட 190 160 சவரன் கிட்ட இருக்கும். அதை இந்த பசங்க எடுக்கிறாங்களா, பவுனு தாய்க்கு வந்து பக்கவாதத்தில் படுத்து கிடக்கிற பவுனு தாயை சரி பண்ணுறாங்களா இல்லையாங்கிறதான் கதைகளும். இது முழுக்க ஒரு நிமிஷம் கூட போர் அடிக்காமல் அப்படியே ஃபன்னாக சண்டையாகவே ஓடும். முழுக்க முழுக்க இந்த படத்தை தூக்கி பிடிச்சது பார்த்தா கமல்ஹாசன் அவருடைய பாட்டு தான். அவருடைய எங்கெங்கேயோ இருந்த பாட்டு எல்லாத்தையும் எடுத்து இந்த படத்தில் சொருகி வச்சுருப்பாங்க. அந்த பாட்டெல்லாம் கரெக்டாக சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி விஸ்வரூபமோட பாட்டை இன்டர்வலில் போட்டிருப்பாங்க பாருங்க. எனக்கு சிரிப்பை அடக்க முடியல. சிரிச்சு 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 வயிறு வலிக்குது. அந்த மாதிரி ஒரு கான்செப்டை வச்சு அது அந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று சாவுன்னு வந்துட்டால் மதுரையில் வந்து வேறு மாதிரி நடத்துவாங்க. நாங்கள்லாம் எங்கள் ஆயா வந்து எங்கள் ஆத்தா வந்து இறக்கும்போது, ஆத்தான்னு சொல்லுவோமா, இறக்கும்போது படத்தை போட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம். உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த ஆத்தாவுக்கு என்ன தேவையோ பண்ணுவோம். ஆத்தா இறக்குறதுக்கு ஒரு 4-5 நாள் முன்னாடி எல்லா சொந்தமும் வந்துடுவாங்க. வந்து பால் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். பால் ஊற்றியே கொண்டுடணும். அதான் பால் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அவங்க அதுக்கு மேலே அவங்க பிழைக்க மாட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கும் தூக்கிட்டு போனாலும் அவங்க காப்பாற்ற முடியாதுன்றுவாங்க. எங்களால் முடியாதுன்றுவாங்க. வேறு வழி இல்லாமல் வீட்டில் வச்சுட்டு பால் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது யார் கையில் அந்த உயிர் போகுதோ அவங்க புண்ணியம் பண்ணணுன்னு வேறு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய நடக்கும். அதுவும் சாவு வீட்டில் நடக்கிற சண்டை அப்பா நல்லா வெறுத்துட்டேன். அதுக்காகவே மதுரை பக்கமே போகக்கூடாதுங்கிற அளவுக்கு இருந்தேன். ஆனால் ஒரு மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க மதுரை வந்து எப்படின்னா நல்ல காரியத்தில் அடிச்சுப்பாங்க, சாவு விஷயத்தில் நல்லா ஒன்று கூடிய அழுதுருவாங்க. அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்கும். கல்யாணமோ இல்லை காது குத்துலாம் பயங்கரமான சண்டை. இவங்களுக்கு கல்யாணத்தை விட காது குத்து தான் பெரிய வேலையாக இருக்கும். மதுரையில் அடித்து நார் அடிச்சிருவாங்க. ஆனால் பார்த்தா திடீர்னு ஊரில் சொந்தத்தில் ஏதாவது ஒரு பெரிய தாத்தாவோ இல்லை ஆத்தாவோ யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அன்னைக்கு அந்த நாள் எல்லாம் ஒன்றாயிருவாங்க. நான் எங்கள் குடும்பத்தில் எப்படின்னா சண்டை வெட்டு குத்த அளவுக்கு சண்டை. ஐயோ இவங்க கூட இனிமேல் சேரக்கூடாதான்னு பிரிஞ்சாச்சு. கடைசியில் பார்த்தா சாவில் ஒன்று சேர்ந்தாச்சு. என்னடா அதுன்னா அப்படி இருக்குது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே இந்த படத்தில் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சு, குடும்பம்னா அப்படியும் இருக்கும் இப்படியும் இருக்கும் எல்லா மாதிரியும் இருக்கும், அது எல்லாருமே பாருங்கள் அப்படின்னு அழகாக அந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க.